மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட தேவன் நம்மளோட கூட பேசுவாராக. நம்ம ஜெபம் மூலமா, இயேசு ராஜா எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 78 சங்கீதம், அதுல 20 வாசிப்போம். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கொடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்துல இவ்வளவு பேருக்கு தண்ணி எப்படி கிடைக்கும், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தேவனையே தேவனுக்கு உதவமா பேசுறாங்க. ஸ்தோத்திரம். கானான கொண்டு ஆண்டர் காணான கொண்டு சொல்லி இந்த வனாந்தரத்துல எங்களை வச்சுக்காரு, இங்க சாப்பாடு கிடைக்குமா, இங்க தண்ணி கிடைக்குமான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்படுறது 19 சொல்லுது, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்திரத்துல போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ. சோத்திரம். இந்த வனாந்திரத்துல எப்படி என் வாழ்க்கை இன்னைக்குதான் மாறப்போகுது. நான் ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். என் வாழ்க்கை வனாந்திரம் மாற மாட்டேது. வாழ்க்கையில வனாந்திரமான வாழ்க்கையில கூட, ஆனால் ஆண்டவருக்கு நாம் பிரியமாக நடக்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வனாந்திரம் எப்பேற்பட்ட வனாந்திரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் காடா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு குகையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் உபத்திரமா இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீட்டெடுக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சிறைச்சாலைகள் கதவுகள் இருந்தாலும், பலவிதமான போராட்டம் இருந்தாலும், அது வனாந்திரமா ஒன்றுமே இல்லாமல் காணலாம், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கொடுக்காம போனாரா, தண்ணீர் கொடுக்கலையா, மாமிசம் கொடுக்கலையா, ஆண்டு எல்லாமே கொடுத்தார். லட்சம் 1 ரூபா 2 கிடையாது. ஆமே. சொல்லு, எத்தனை லட்சத்துக்கு மேல லட்சம் ஜனங்கள் அவருக்கு நம்ம போஜன பந்தி ஆயத்தப்படுத்திக்கணும். தண்ணீரை கூட தண்ணீர் அவ்வளவு பேருக்கு தண்ணி ஆண்டவர் அதிசயமா இவர் நடத்தின. அப்படி இருந்து என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருக்கு. சில பேர் நம்ம என்னத்தான் செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க விரோதமா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோதனை என்னதான் நம்ம செஞ்சாலும் அவங்க விரோதமா தான் நம்ம பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பேசி இப்ப ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, 2 மனசும் குந்தி வந்து நடக்கக்கூடாது. தேவன் எனக்கு செய்வார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் யோபு மாதிரி சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்த ஆண்டவர் நடத்த மாட்டாரா? நம்ம அந்த பூமியில வச்சு ஆண்டவர் நடத்த மாட்டாரு, நடத்துவாருங்க. உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்க மனைவியை நடத்துவார், உங்க கணவரை நடத்துவார், உங்க பிசினஸ் நடத்தும், ஊழியம் நடைபெறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதான். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஸ்தோத்திரம். தொடங்கினவர் நிச்சயமா முடிப்பார். நடுவில் விட்டு போக மாட்டார். நடுவில் விட்டு போகிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். மீதம் எடுக்க வைக்கிற தேவனாகிய கர்த்தர். வனாந்தரத்தை பார்க்கக்கூடாது. வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவராக இயேசுவை பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்தரம் செழிப்பா மாற எனக்கு ஒத்தாச ஒரு பர்வதம். அந்த பர்வதமாகிய கிறிஸ்துவை நோக்கி உங்களுடைய கண்கள் பதிக்கப்படணும். என் வாழ்க்கையில நிச்சயமா எப்பயுமே நம்ம குறை சொல்லப்படி ஆண்டவர் நிறைவாக வைப்பார். புண்ணியம் எதுவோ புகழ்வு ஆண்டவர் என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நிச்சயமா எப்படிப்பட்ட வனாந்திரமா சிறைச்சாலை இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் என்னை செழிக்க வைக்க வனாந்திரத்துல செழிக்க வல்லவரா இருக்கார். செழித்த இடத்துல போய் வனாந்திரமா இருக்குல்ல, வனாந்திரமான இடத்துல கட்டி ஒன்றுமில்லாது இருக்கும்போது, ஒருவனாக இருக்கும்போது அழைத்த தேவன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாம இருக்கும். கற்பனை எவ்வளவு ஆசிர்வச்சுங்க, எண்ணி பாருங்களேன். சோதனை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு என்ன செஞ்சான்னு சொல்றோம், மனசுசாவும் வாய்ப்புசாவும் பேசுறோம். எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு அம்மா அப்படிதான் இருந்துச்சு, பாஸ்டர் ஒண்ணு நடக்குது பாஸ்டர், ஒண்ணு நடக்குது பாஸ்டர். அம்மா நீங்க எவ்வளவு தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் அதில் ஒரு 1/4 லிட்டர் போல தண்ணி குடிக்கணும். அது இறங்கி அப்படின்னா உடம்புல படிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே தண்ணியை குடிக்கக்கூடாது. தண்ணியை பார்த்துக்குங்க, குடிக்காதுங்க. சும்மா லைட்டா 1 முடக்கு லைட்டாகும், 1 முடக்குள்ள குடிச்சிடக்கூடாது.
அந்த தண்ணி ஒரு நாளைக்கு அந்த அந்த அரை பாட்டிலையும் கொஞ்சம் தான் பிடிக்கும். அந்த அளவுக்கு உடம்பு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சுகம் கொடுத்தாரலாமா? இன்னைக்கு நீ இதோட காரணமே இது ஏசப்பா தானே. எத்தனையோ வியாதி வந்து, எத்தனையோ போராட்டம் வந்தது, எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானம், அந்த மத்தியிலையும் கர்த்தர் நடக்க இருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர். அதுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. அதை செய்த ஆண்டவர் இதையும் செய்யாமல் வல்லவராக இருக்கிறேன். அந்த வியாதியில இருந்து சுகம் கொடுத்தாருல, உன் மகளுக்கு அற்புதம் செஞ்சாரு, உன் மகனுக்கு அற்புதம் செஞ்சாரு. சோத்திரம். உங்க ஜெபத்தை கேட்டிருக்காது, ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதனால நிச்சயமா இப்படியே இருக்காது. ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். வனாந்தரம்ல செழிப்பை கொடுக்கிறார். ஆமே கத்தருக்கு. வனாந்தரத்துல தண்ணி புறாயிரத்து கண்முடையிலிருந்து ஓடி வருது. புரியும் பாருங்க. ஒன்றுமில்லாத பொழுது கர்த்தர்மலை ஆஸ்வதித்து அழகு பார்க்கிற சர்வலமுள்ள தேவன். நீங்க எத்தனை பேர் விதமானவங்க தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க, மனசுக்கு விரோதமா பேசுறாங்க, நம்ம நன்மை செஞ்சு விரோதமா பேசுறாங்க. இதே அவங்க என்ன பண்றது? அவர்கள் பேசப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வானத்தை பூமி உண்டாக்குன்னு கர்த்தரை நீங்க உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, இதுவரைக்கும் செய்ததுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி பழகி பாருங்க. கர்த்தர் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுமே கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம என்ன பண்ணுவோம்? வனாந்தரத்தை ஆண்டவர் நிச்சயமா செழிக்க பண்ணுவார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார், நன்பு விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னதை நிச்சயமா அவங்க வாழ்க்கையை செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அந்த ஆண்டவர் இந்த காலை வேளைக்கு நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு சோத்திரம். ஆண்டவர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் புலம்பாதபடிக்கு, கேள்விமலை கேள்வி கேட்காதபடிக்கு என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிற விசுவாசம் அறிக்கை பண்ண அன்றைய வசனத்தின் மேல் உறுதியாய் பற்றி உண்மை நம்பி இருக்க பிள்ளைகள் உதவி செய்யும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடு.